Hey friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்வி கரையில உள்ள அகஸ்தியர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பசங்கலாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வீடியோ எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லீவுங்கிறதுனால சரி வெளியில் எங்கேனாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சாம்பார் வடகரையில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து சாம்பார் வடகரை என்ட்ரன்ஸில் தெற்கு பக்கமாக, அதாவது வடக்கு பக்கம் கிடையாது, தெற்கு பக்கமாக இருக்குது. நம்மளுக்கு வந்தாலே தெரியும். அதில் ஒரு ஆர்ச்சி கூட இருக்கும். சாம்பார் வடகரை அகஸ்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு வழி தான். ஸோ கண்டிப்பாக டைம் கிடச்சுன்னா நீங்கள் எப்போ வந்தனாலும் சாமி கும்பிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். நாங்கள் இந்த வழியாக வந்துட்டோம். அகஸ்தியர் அருவியில் போய் சும்மா கையை காலை நினச்சிட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து சுடுகாடு பக்கம்தான் இருக்குது. சரி, அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப சேஃப்டியான கோயில் தான். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோயில் வந்து அப்படியே ஒரு ஆத்தங்கரையில் தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே குளுமையாக இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு குளுமை தெரியுது. நல்லா இருக்குங்க. சரி, கோயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். கோயிலில் வெளியுள்ள அப்பீரன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் என் தங்கச்சி பசங்க எல்லோரும், பசங்க எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கனால சரின்னு வந்தாச்சு. நாங்கள் வந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்து மூலவர் வந்து இந்த சிவன் தான் இருப்பார். பக்கத்தில் விநாயகர் இருக்கார், நரசிம்மரும் உள்ளே இருக்கார், ராகு கேது எல்லா சாமியுமே உள்ளே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து சாமி கும்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து அரச மரத்து விநாயகர் இருக்கார். முக்கியமாக அரச மரத்து விநாயகரை சுற்றி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லா வித நோயும் தீரும், நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால் இனிமேல் யாராச்சும் அரச மரத்தடி விநாயகரை கண்டிங்கன்னா கண்டிப்பாக அரச மரத்தை சுற்றி சாமி கும்பிடுங்க. ரொம்பவும் நல்லது. சரி, நாங்களும் சாமி நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வந்து தவழ்கிற குழந்தைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஒரு சாமி. அது வந்து குழந்தை இல்லாதவங்க அந்த சாமியை நினச்சி நல்லா வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 1300 ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு கோயிலுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னே தெரியாமல் இருந்த கோயிலை வந்து இப்போ வந்து ஜனங்கள் வந்து அவ்வளோ பேர் வராங்க. தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இங்கே டெய்லியும் அன்னதானம் இருக்குங்க. ஸோ அதனால் டம்ளர் நிறைய தண்ணி வச்சுருக்காங்க. அந்த சுவரில் ஃபுல்லும் 2 பக்கமே இந்த கோயில் எப்படி வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வந்து அந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கூட்டமும் இருந்துச்சுங்க. சரின்னு எல்லா சாமியும் நம்ம ஃபஸ்ட்டே சுற்றி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி கும்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து தென்னகத்தின் காசின்னு சொல்லி சொல்கிறாங்க. காசிக்கு நிகரான கோயில்னு சேர்த்து சொல்கிறாங்க. இன்னொன்று, ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த லிங்கத்தை வந்து நம்ம சாமி கும்பிடணும். இது வந்து அமர்நாத் லிங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு லிங்கமாக. அமர்நாத்தில் வந்து பனிலிங்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கோயில்லையும் அந்த சாமியில் வந்து தண்ணி வந்து எந்த திறமும் அபிஷேகம் வந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு நல்லா உத்து பார்த்தா தெரியும். மேலே எந்த தண்ணியுமே இருக்காது. ஆனால் அந்த சாமிக்கு வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டாக விழுந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு. சாமி அவ்வளோ அழகாக இருந்தது. கீழேயும் விநாயகர், அனுமன், அதுக்கப்புறமா சாம்பார் முனிவர் எல்லாருமே உள்ளே இருந்து அந்த அகஸ்தியரை வந்து சாமி கும்பிட்டதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பார்த்திங்கன்னா மீன்களும் ரொம்ப விளையாடிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சாமி கும்பிட வரும்போது அந்த மீனும் அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆனிச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சாமிக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பண்ணாங்கன்னா சங்கு ஊதி அந்த திருவாசகம் படித்து பண்ணாங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. கீழே உள்ள குகை கோயில், அதாவது குகை கோயில் மாதிரி தான் இருக்கும். அந்த கோயிலில் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா மேலே வந்து இங்கே இருக்க அகஸ்தீஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுவுமே சேம் சங்கு ஊதி மணி அடித்து அதுக்கப்புறமா திருவாசகம் படித்து பண்ணுறாங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அங்கே நிற்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் விபூதி கொடுத்தாங்க. விபூதி முடித்த உடனே அன்னதானத்துக்கு எல்லோரும் பிளேட்டில் தான் கொடுக்காங்க. ஸோ ரெடியாக லைனில் நின்று நாங்களும் பிளேட்டில் வந்து அன்னதானம் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லது. அதனால் நாங்களும் சாதம், சாம்பார், ரசம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் சூப்பராக ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.